நாலடியார் பாடல் எண் 395. கண் கயல் என்னும் கருத்தினால் காதலி பின் சென்றது அம்ம சிறு சிரல் பின் சென்றும் ஊக்கி எழுந்தும் எரிகல்லா ஒன் புருவம் கோட்டிய வில்வாக்கு அறிந்து. அதாவது இந்த பாடல் தலைவியின் கண் அழகையும் புருவத்து அழகையும் நுகர்ந்து மகிழ்ந்த தலைவன் தன் தோழனிடம் அவற்றின் நயப்பு உரைத்ததான துறையை அமைத்து கூறப்பட்டதாகும். கண் சிறு சிரல் கயல் என்னும் கருத்தினால் அப்படின்னா என்னுடைய தலைவியின் கண்களை சிறு சிரல் அப்படின்னா சிறிய அந்த மீன்கொத்தி பறவை, அதுக்கு சிரல் என்று பெயர். சிறு சிரல் சிறிய இந்த சிச்சிலி குருவி, நம்ம இப்போ மீன் கொத்தி பறவை அப்படின்னு சொல்கிறோம். அது கயல் என்னும் கருத்தினால் என்னுடைய தலைவியின் கண்களை சேல் மீன்கள் என்ற நினைவினால் காதலி பின் சென்றது. அந்த கண்களை பிடித்து தின்னுதற்கு அக்காதலியின் பின்னே தொடர்ந்து போயிற்று. பின் சென்றும் ஊக்கி எழுந்தும் என்றால் அவ்வாறு பின்தொடர்ந்து போகியும் அந்த கண்களை குத்துவதற்கு முயற்சி செய்து மேலே கிளம்பியும் ஒள் புருவம் கோட்டிய வில்வாக்கு அறிந்து என்றால் ஒள் புருவம் அவளுடைய பிரகாசமான புருவமாகிய கோட்டிய வில்வாக்கு என்றால் வளைத்த வில்லின் வளைவை அறிந்து தெரிந்து எரிகல்லான்னா அதை வில்லென்று நினைத்து அஞ்சி நெருங்கி அவற்றை குத்தமாட்டாதது ஆயிற்று என்பது இந்த பாடலினுடைய பொருளாகும்.